குஜராத் ஸ்டேட்டோட 2024 லோக்சபா எலெக்ஷன் அந்த மாநிலத்தோட அரசியல் நிலவரம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குஜராத்தில் பிஜேபி, காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சி தான் வந்து பெரிய கட்சி. இந்த ரெண்டு கட்சிக்கிடையே தான் வந்து போட்டி இருக்கும். கடந்த 25 வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு கட்சிக்கு தான் வந்து பெரிய அளவில் போட்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் நடந்த எல்லா ஜென்ரல் எலெக்ஷன்லையும் பார்த்தோம்னா பிஜேபி தான் அவங்க கை தான் வந்து ஓங்கி இருந்தது. 2014 வரைக்கும் பார்த்தோம்னா கூட வந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் ஓரளவுக்கு அப்படியே டஃப் கொடுத்தா மாதிரி வந்தாங்க. ஆனால் 2019லேருந்து இப்போ 2024 வரைக்கும் பார்த்தோம்னா பிஜேபி கட்சிக்கு தான் வந்து நிறைய ஃபேவராக நிறைய வாக்குகள் வந்து வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு ஒன் சைட் கேம் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஓட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பெரிய அளவில் வச்சுருக்காங்க. போக போக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே தான் போதே தவிர கம்மியாகலை. ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து லாஸ்ட் எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய தோல்வியாக இருந்தாலும் இந்த வாட்டி ஆம் ஆத்மி கட்சியோட வந்து ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும், பிஜேபிக்கு வந்து இந்த இந்தியா அலைன்ஸ், காங்கிரஸ் இந்த ஆம் ஆத்மி அலைன்ஸ் வந்து பெரிய ஒரு டஃப் கொடுப்பாங்களா, இல்லை பிஜேபி வந்து பெரிய அளவில் திரும்ப வின் பண்ணுவாங்களா, இந்த விஷயங்களால தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குஜராத் மாநிலத்தோட அரசியலை வந்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தேசிய கட்சிகள் தான், ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு அடுத்தபடியாக யார் பெரிய அளவில் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12% ஓட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து இந்த பிஜேபி இல்லை இந்த காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிக்கு இடையே தான் வந்து ஒரு இழுப்பறி ஒரு போட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் வந்து டைரெக்டாக ஒரு ஹெட் டு ஹெட் ஃபைட்டை வந்து குஜராத்தில் எப்பவுமே பண்ணுவாங்க, பிஜேபியும் காங்கிரஸும். ஸோ இந்த மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கட்சிகள் தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற இந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த குஜராத் ஸ்டேட்டில் இருக்கும். குஜராத் மாநிலத்தில் பிஜேபி கட்சியோட நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி தான் வந்து முன்ன சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் 25 இயர்ஸாக வந்து பெரிய அளவில் வந்து வின் பண்ணிகிட்டே வராங்க. அது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்க தான் வந்து தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2019 லோக்சபா எலெக்ஷனில் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 62% வந்து இருந்தது. அந்த அளவில் வந்து மெஜாரிட்டியாக வந்து வின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 சீட்டு, ஏதாவது குஜராத்தில் இருக்கிற மொத்தமாக இருக்கிற ஒரு 26 தொகுதியும் வந்து இவங்க தான் வின் பண்ணாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதி கூட வின் பண்ணலை. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இது வந்து குஜராத் அப்படிங்கிறது மோடி அவர்கள் வந்து ஆல்ரெடி இங்கே சிஎம்மாக இருந்திருக்கிறாரு, நிறைய வந்து திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு. சோலார் பேனல் திட்டம்லாம் வந்து பெரிய அளவில் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த அளவில் வந்து மோடி அவர்களுக்கு வந்து மோடி வேவ்ஸ் அப்படிங்கிறது குஜராத்தில் பெரிய அளவில் இருக்குது. ஏன் பெரிய அளவில் வந்து ஒரு காரணம் தொடர்ந்து வந்து பிஜேபி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிஜேபியில் வந்து தேசிய அளவில் பெரிய அளவில் பேசப்படுற தலைவர்களில் முக்கியமாக முதல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து அமித்ஷா அவர்களை வந்து சொல்லணும். அந்த வகையில் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சரி அமித்ஷா அவர்களுக்கும் சரி இந்த குஜராத் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு சொந்த மாநிலம் தான் வந்து குஜராத். அமித்ஷா அவர்களும் வந்து குஜராத்தில் ஒரு பெரிய அளவில் அவருக்கும் வந்து ஒரு மாஸ் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு, ஏன்னா காந்தி நகர் அப்படிங்கிற தொகுதி வந்து அமித்ஷா அவர்களுடைய சொந்த ஒரு தொகுதி, ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மாஸ் வச்சிருக்கிறார் அமித்ஷா அவர்களும். ஸோ 2014 வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறமும் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு குஜராத் கிட்ட. ஸோ அவர் வந்து கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் ஆகி கொஞ்சம் பெரிய அளவில் நேஷனல் வைஸில் போனாலும் அமித்ஷா அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த மோடி வேவ்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த பிஜேபி வேவ்ஸ் அப்படியா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து குஜராத்தில் வந்து அவர் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போனதுக்கு. ஸோ இந்த ஒரு காம்போ, இந்த ஒரு பாலிடிக்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு தான் வருது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் எலெக்ஷனில் பிஜேபி வந்து 62% ஓட்டு வாங்கினாலும் காங்கிரஸுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 32% தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிக்கு பாதியான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு தோல்வி பாதையிலேருந்து போன எலெக்ஷனில் பார்த்தோம்னா ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் வின் பண்ணலை. ஸோ இந்த ஒரு தோல்வி பாதையிலேருந்து இந்த வாட்டி மீள்ற வகையில் வந்து பெரிய அளவில் ஒரு இந்தியா அலைன்ஸில் ஆம் ஆத்மி கட்சியோட வந்து இணைஞ்சு ஒரு பெரிய அளவில் ஒரு அலைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அலைன்ஸ் வந்து குஜராத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா போன எலெக்ஷனை விட இந்த வாட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2013 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு இழுப்பறி, அதாவது இவங்க வந்து ஒரு 12 சீட் வின் பண்ணால் அவங்க வந்து ஒரு 14 சீட் வின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கால்ஸில் வந்து தான் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். ஆனால் 2019க்கு அப்புறம் வந்து டோட்டலாக வந்து ஒன் சைட் கேம் மாதிரி பிஜேபி போனதுனால
காங்கிரஸ்க்கு வந்து இந்த இந்த வாட்டி வந்து ஒரு அலைன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதன் காரணமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி குஜராத்தில் பெரிய அளவில் இருக்கிறதுனால இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்தியா அலைன்ஸ் அப்படிங்கிறது தாண்டி காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது என்னன்னா, அந்த ஸ்டேட் பிரசிடென்ட், அதாவது அந்த ஸ்டேட்டோட காங்கிரஸ் பிரசிடென்ட், குஜராத்துடைய காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட் சக்தி சிங் கோஹில், இவருக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 63 வயசு. ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடைய வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞர் அணி அந்த பொறுப்பில் இருந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து வந்திருக்காரு. அவருக்கும் அந்த ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, ஒரு நல்ல மாஸ் இருக்குது. இது வந்து பிஜேபிக்கு வந்து டஃப் கொடுக்குமா, ஒரு ஃபைட் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து டஃப் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, பிஜேபி காங்கிரஸ் இந்த 2 கட்சி தான் ஒரு பெரிய அளவில் இருந்தாலும் இதுக்கு அடுத்தபடி ஆம் ஆத்மி இருக்காங்க. இந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து ஒரு அலைன்ஸ் வச்சிருக்காங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிஜேபி காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸுடைய கூட்டணியில் ஆம் ஆத்மி, இதுதான் வந்து நிலவரம். ஒரு இருமுனை போட்டி தான் இருக்க போகுது. ஸோ இதையும் தாண்டி குஜராத்தில் என்ன மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குன்னா, சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது அண்ட் பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் இருக்காங்க. ஆனால் இந்த பிஜேபி காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்த கட்சியோடைய மற்ற கட்சிகளுடைய ஓட் பர்சன்டேஜ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வந்து ஒரு 2% வந்து கீழே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இருமுனை போட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி சர்வே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா டுடேயுடைய அந்த ஓட்டர் அந்த சர்வேல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிஜேபி வந்து ஒரு 64% ஓட்டு வாங்குவாங்க. அதாவது அந்த குஜராத் ஸ்டேட்டில் இருக்கிற மொத்தம் இருக்கிற 26 தொகுதியும் வந்து சோலோவாக அவங்க சிங்கிள் பார்ட்டியாக வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் உடைய இந்தியா கூட்டணியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னா, இவங்க வந்து மொத்தமே ஒரு 26%லேருந்து 27% வரைக்கும் தான் வந்து ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் ஒரு சீட்டு வந்து வின் பண்ணுறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு கருத்து கணிப்புகள் வந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் டைம்ஸ் நவோட கருத்து கணிப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 2023 வந்து இந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட பிஜேபி ஒரு 26 சீட்டை வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி அவங்க, அதாவது இதுக்கு முன்னாடி ஓட்டர் சொன்னால் அதே கருத்து கணிப்பு மாதிரி தான் இவங்களாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே குஜராத் அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருத்து கணிப்புகளை எடுத்து பார்க்கும்போது பிஜேபி வந்து பெரிய அளவில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. ஆனால் போன எலெக்ஷனோட இந்த எலெக்ஷனில் வந்து பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியோடைய இருக்கிற அந்த ஒரு கூட்டணி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிஜேபி எந்த அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்த இந்த ரெக்கார்டெல்லாம் அப்படியே வந்து சஸ்டெயின் பண்ணி, ஸோ அதே மாதிரி மோடி அவர்களுடைய அந்த அலையும் அமித்ஷா அவர்கள் மோடி அவர்களுடைய அந்த காம்போ அப்படிங்கிறது குஜராத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு பிஜேபியுடைய இந்த என்டிஏ கூட்டணியை எதிர்த்து இந்த காங்கிரஸுடைய இந்த இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து வரும். அதே மாதிரி குறிப்பாக குஜராத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட். ஸோ அவருடைய தொகுதி காந்தி நகர் அப்படிங்கிற தொகுதிக்கு வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் வரப்போகிற நாட்களில் வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து கணிப்பு குஜராத்தில் எப்படி நிலவரம் இருக்கும், பிஜேபியுடைய என்டிஏ கூட்டணியா இல்லை இந்த மோடியுடைய அலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணோம், திரும்ப வந்து குஜராத் அப்படிங்கிறது பிஜேபியுடைய கோட்டையாக வருமா, இல்லை இதை எதிர்த்து வந்து இந்தியா கூட்டணி பெரிய அளவில் ஃபைட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சில இடங்களில் பெரிய அளவில் வந்து ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.